அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோபம் என்பது மனிதனுடைய குணங்களிலேயே மிகவும் ஆபத்தான ஒரு குணமாக காணப்படுது. நமக்கு தெரியும், இந்த கோபம் ஏற்பட்டால் நம்ம என்ன பேசுகிறோம், எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்கிறோம்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல அறிவு நமக்கு இல்லாமல் போகுது. கோபத்தால் வரக்கூடிய வார்த்தைகள் அதில் பின்விளைவுகளை நம்ம அறியாமல் தான் கோவப்படக்கூடியவங்களாக இருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களில் பிளவுகளை பார்க்குறோம், உறவுகளில் பிளவுகளை பார்க்குறோம், அண்டைய வீட்டார்களோட சண்டையை நம்ம பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள நிறைய பிளவுகள் பார்க்குறோம். இது எல்லாத்துக்குமே இந்த காரணம் இந்த கோபம் தான். நம்ம கோபத்தை கட்டுப்படுத்தினோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகளுடைய வாயில்கள் மூடப்பட்டுடும். பிரச்சனைகளும் குறைவாகத்தான் வரும். நம்ம கோபத்தால் விடக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் மிகவும் பாரதூரமான ஒரு விளைவுகளை கொண்டு போய் சேர்க்குது. எனவே நம்ம கோபத்தின் போதும் மிகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் அந்த இடத்துல கையாளணும். இங்கே நட்பண்புகளையே பாழாக்கக்கூடிய ஒரு விடயமாக இந்த கோபம் காணப்படுது. எனவே எங்களோட அகலாக்கையை குறைச்சி காட்டக்கூடிய உண்டாகத்தான் இந்த கோபம் இருக்குது. மனிதன் அப்படின்ற வகையில கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த கோபம் வர டைமுக்கு எந்த அளவுக்கு குயிக்கா அந்த விடயத்தை நம்ம முடிக்கணுமோ, ஒரு பிரச்சனையோ, ஒரு சண்டையோ, சச்சரவோ எவ்வளோ குயிக்காக அதை சால்வ் பண்ணி முடிக்கணுமோ அந்த அளவுக்கு எங்களோட லைஃப்ல ஒரு திருப்தியும் அடுத்த ஸ்டெப்பை மூவ் ஆன் ஆகி போறதுக்குமே நல்லதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பகை, அந்த குரோதம், அந்த கோபம் பல வருட கணக்காக மாறி அது பேசாத ஒரு உறவாக மாறிடும். ஸோ நம்ம அந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடாது. கோபங்கள் வந்தால், பிரச்சனைகள் வந்தால், சண்டைகள் வந்தால் உடனே அதை பேசி தீர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் 42வது அத்தியாயம் 37வது வசனத்துல கூறுறான், இறை நம்பிக்கையாளர்கள் பெரும் பாவங்களையும் மானக்கேடானவையும் தவிர்ந்து கொண்டு நம் கோபம் அடையும் பொழுது மன்னிப்பார்கள். அப்ப இறை நம்பிக்கை கோபம் ஏற்படுற டைம் மன்னிக்க கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ நம்ம மன்னிக்கக்கூடிய அந்த பண்பை எங்களோட வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளணும். எந்த அளவுக்கு மன்னிக்கக்கூடிய பண்பு எங்களோட லைஃப்ல இருக்குதோ அந்த அளவுக்கு கோபங்கள் நம்மள்கிட்ட குறையும். எங்களோட அகலாக்க மிச்சம் அழகாக்கி காட்டக்கூடியதாக அது இருக்கும். சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் 6114வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. மக்கள் தன்னுடைய பலத்தால் அதிகமாக அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல, மாறாக கோபத்தின் போது யார் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்றாங்களோ அவங்க தான் உண்மையான வீரர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க. அதே போல புகாரி என்ற நபிமொழி தொகுப்புல 6116வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எனக்கு ஏதாவது அறிவுரை கூறுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. அவர் பல முறை அதே கேள்வியை கேட்கிற டைமும் ரசூல்லா சொல்றாங்க என்னன்னு சொன்னா, கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நமக்கு விளங்குது ரசூல்லா அதை அழுத்தி அழுத்தி பல முறை சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், கோபம் வந்தால் ஒரு மனிதனுடைய நிலையை தாண்டி அவன் என்ன செய்யறான்னு ரியாக்ட் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். ஸோ அந்த ரியாக்ட் எங்களுக்கே தெரியாத நம்ம எப்படி அந்த டைம்ல பிஹேவ் பண்றோம், எப்படி அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சிச்சுவேஷனை நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் கோபத்தை கட்டுப்படுத்தணும். கோபம் ஒருத்தரோட பிணக்கோ பிரச்சனையோ ஏற்பட்டாலும் அந்த மொமெண்ட்லயே அதை பேசி முடிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அது இல்லாம அந்த கோபத்தை நம்ம இழுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய பகையாக மாறிடும். நாளைக்கு குரோதங்களும் பஞ்சகங்களும் வைராக்கியங்களும் இத மாதிரியான பல பகைகள் ஏற்படக்கூடிய காரணமாக இருக்கும். நபி அவங்க சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். ஸோ நம்ம சகோதரனோட எப்படி இருக்கணும், நல்ல முறையில் அவங்களோட பேசி அவங்களோட நல்ல முறையில் இருந்தால் தான் அது சகோதரத்துவத்துக்கே ஒரு நல்ல இதா இருக்கும் இல்லையா. ஸோ எங்களோட அகலாக்கை குறைத்து மதிப்பிடக்கூடிய இந்த கோபம் என்ற கோணத்தை எங்களோட வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு நட்பண்புகளை எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடியவர்களாக மாறுவோம்.